நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். என்டிகேவை நம்பி இன்னும் ஒரு கூட்டம் பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்குது. இவருடைய ஸ்ட்ராட்டஜி இன்னுமே இவங்களுக்கு புரியல. இவங்க ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு கட்சியை கடுமையாக விமர்சிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அமைச்சரோ அவங்கள நெருங்கியவரோ யாரோ வந்து பேசினா அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய விமர்சனத்தை அப்படியே குறைச்சிடுறது. இப்போ கடைசியாக நம்ம மாட்டி இருக்கிறது டிவிகே கட்சி. டிவிகேலேருந்து கடுமையாக விமர்சிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அவங்க அங்கேருந்து வரப்போகிறதில்ல யாருமே, எல்லாமே இளைஞர்கள். இவரை கேர் பண்ணுறதே இல்லை யாருமே. அதனால் மாற்றி மாற்றி இவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் இவங்களும் இப்படியே அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போகுன்றது தெரியல. அப்போ இதில் பாவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, யூத்து வந்து ஒரு கவர்ச்சிகரமாக பேசி ஒரு மோட்டிவேஷனாக பேசி அவங்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது. இதுதான் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே, இதுதான் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை தெரிஞ்சு நிறைய பேர் விலகி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் அங்கே இருக்கிறாங்க. நீங்களும் விலகி வந்துடணும். உங்களுக்கு பிடிச்ச கட்சி, உங்களுக்கு நல்லது யார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு போங்க. தயவு செய்து இவர் பின்னாடி இருந்து உங்கள் லைஃபை அழிச்சிடாதீங்க. அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறார் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கரைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய். கடைசியாக நான் வென்று முடிப்பேன். அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை.